Lightroom, Photoshop, Premiere Pro, DaVinci Resolve இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு LUT யூஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் மோஸ்ட்லி டைம் சேவிங்காக இந்த கலர் கிரேடிங் விஷயம் கலர் ப்ரீசெட்டை ஒரு LUT ஃபைலாக யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அது மாதிரி நீங்கள் ஓனாக யூஸ் பண்ணுற LUT ஃபைல்ஸை இப்போ சில கேமராஸில் நிறைய கேமராஸ்லேருந்து நீங்கள் வந்து LUT வந்து லோட் பண்ணி அந்த LUT வந்து உங்கள் ஃபோட்டோ அண்ட் வீடியோ ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர்ட் கேமரா Lumix S9. இந்த S9ல் வந்து நீங்கள் வந்து LUT டேரெக்டாக ஒரு 39 LUT வரைக்கும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் லைட்ரூமில் ஃபோட்டோஷாப்பில் இல்லை ப்ரீமியர் ப்ரோவில் யூஸ் பண்ணிகிட்ருக்க உங்களோட ஓன் LUT-ஐ எப்படி க்யூப் ஃபைலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களோட கேமராஸ் இந்த கேமரா மட்டும் இல்லை நிறைய கேமராஸில் எப்படி லோட் பண்ணலாம் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்மளுக்கு வந்து ஒரு 2 விதமான ஒரு விஷயம் வேணும். ஒன்று வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன், ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர், இன்னொன்று ஒரு ஃப்ரீயான ஒரு வெப்சைட். இதை வச்சு தான் உங்களோட லைட்ரூமில் இருக்கிற நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த LUT-ஐ வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டேரெக்டாக அந்த LUT ஜெனரேட்டர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனுக்கு உள்ளே போயிடலாம். எல்லா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறது இந்த LUT ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயந்தான். LUT ஜெனரேட்டர்னு சொல்லப்படுற இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஜெனரேட் HALD ஹால்டும்பாங்க. ரெண்டாவது ஒரு ஸ்டெப்பை வந்து கன்வெர்ட் டு கியூப் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது ரொம்ப விளக்கெல்லாம் கொடுக்க வேணாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு இது கேட்கும், ஒரு விண்டோ, செலக்ட் ஃபோல்டர், ஒரு PNG HALD அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு நியூட்ரலான ஒரு கலர் பேலட் வந்து உங்களுக்கு RGB கலர் பேலட் வந்து ஒரு ஜெனரேட் ஆகிரும். நியூட்ரல் 512 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கலர் பேலட் வந்து டெவலப் ஆகிரும், ஜெனரேட் பண்ணிடும். ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நேராக உங்கள் லைட்ரூமுக்கு போங்க. ஸோ லைட்ரூமுக்கு போயிட்டு இப்போ நீங்கள் ஜெனரேட் பண்ணிங்களே அந்த ஃபோட்டோவை PNG ஃபைலை வந்து இம்போர்ட் கொடுங்க. ஸோ இம்போர்ட் கொடுத்தோன்னே உங்களோட லைட்ரூம்குள்ளே அது ஓப்பன் ஆயிரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ டேரெக்டாக நீங்கள் டெவலப்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த LUT-ஐ வந்து க்யூப் ஃபைலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை வந்து இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ என்னோடய லைட்ரூமில் நான் போயிட்டு இப்போ கலர் ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு ஃபியூஷன் மேட் அப்படிங்கிற இந்த ப்ரொஃபைலை வந்து என்னோடய க்யூப் ஃபைலாக நான் கன்வெர்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ இந்த கலர் ப்ரீசெட்டை நான் ஒரு LUT-ஆக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக், எக்ஸ்போர்ட். இப்போ எக்ஸ்போர்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், என்ன பேர் கொடுக்குறோம், ஃபியூஷன் மேட் அப்படிங்கிற அதே பேரில் இருக்கட்டும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நீங்கள் இமேஜ் ஃபார்மேட் அதை வந்து PNGயில் வச்சுக்கணும். JPEG-லையோ மற்றதுலேயோ இருக்கக்கூடாது, PNGயில் தான் வச்சுக்கணும். ஏன்னா PNG-யை தான் வந்து ரீட் பண்ணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலெலாம் உள்ளே போகணும். அடுத்தது நீங்கள் ஏதாச்சும் ஒரு வாட்டர் மார்க் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரினா எல்லாத்தையும் எடுத்துடணும். இதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது, எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது. ஸோ எக்ஸ்போர்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். என்ன முக்கியமானது ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த ஃபியூஷன் மேட் அப்படிங்கிற இந்த இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, ஓகேவா? அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட நார்மல் பேசிக்கான அந்த கலர் இதுக்குள்ளே போனீங்கன்னா எதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கலர் டோனையோ நீங்கள் அந்த ஹைலைட்ஸ், ஷேடோஸ், ஒயிட், பிளாக் இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எந்த வித டெக்ஸ்சர், கிளாரிட்டி, ஸோ அதெல்லாம் நீங்கள் கை வைக்கக்கூடாது. வைப்ரன்ஸ், சேச்சுரேஷன்லாம் தொடலாம். ஸோ ஒரு டெக்ஸ்சர், ஒரு கிளாரிட்டி, ஷார்ப்னஸ், நாய்ஸ் ரிடக்ஷன், ஈவன் லென்ஸ் கரெக்ஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து 0ல் வச்சிடணும். ஸோ என்னோடய டெக்ஸ்சர், கிளாரிட்டி, டிஹேஸ் இதெல்லாம் வந்து எஃபெக்ட். ஸோ அதெல்லாம் நான் 0ல் வச்சிடறேன். டோன் கேவ் பிரச்சனை கிடையாது. இது என்ன, நம்மளோட LUTங்கிறது ஒன்லி கலர் இன்ஃபர்மேஷன். இங்கே ஒரு கலர் கிரடேஷன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கலர் கிரடேஷனை தான், இந்த கலர் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோமே தவிர ஒரு டெக்ஸ்சரையோ, ஒரு கிளாரிட்டியோ, ஒரு நாய்ஸ் ரிடக்ஷனையோ, ஒரு கிரெயின் எஃபெக்டையோ நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் தவிர மற்றது எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹைலைட்ஸை சேஞ்ச் பண்ணுறது, அவங்களோட லைட்ஸ் அண்ட் டார்க்ஸ், ஷேடோஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது, அது மாதிரி பண்ணிக்கலாம். என்னோடய டீட்டெயிலில் இருக்கிற இந்த ஷார்ப்னிங்கும் 0ல் இருக்குது. டீநாய்ஸ் வந்து கிடையாது. லென்ஸ் கரெக்ஷன் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. டிஷார்ஷன் 0, மற்ற டீஃப்ரிஞ்சு எல்லாத்தையுமே 0, வினேட்டிங் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எந்த எஃபெக்ட்ஸுமே இருக்கக்கூடாது. ஸோ என்னோடய எஃபெக்ட்ஸ் எல்லாமே 0ல் இருக்குது. ஒன்லி கலர் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ தான் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். ஸோ இது முன்னாடி நான் ப்ரீவியஸாக சொல்ல மறந்துட்டேன். இப்போ போய்ட்டு ரைட் கிளிக், அதே மாதிரி சேம் எக்ஸ்போர்ட்டில் உங்கள் நேம் PNG-யாக இருக்கணும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி
தென் உங்களோட வாட்டர் மார்க் எதுவுமே வரக்கூடாது, அதில் ஓவர்லேயாக எதுவுமே வரக்கூடாது, கலரை தவிர உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடாது. எக்ஸ்போர்ட் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணீங்களோ அந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணது இந்த இடத்துல ஹெச்எல்டிங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஃபியூஷன் மேட் அப்படிங்கிறதுல எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட கலர் பேலட் ஆஃப்டர் மை LUT அப்ளைடு. ஸோ என்னோட கலர் ப்ரீசெட் வந்து அப்ளை ஆனதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 2D கலர் பேலட். இது வந்து LUTன்னு சொல்லுவாங்க. ஹெச்எல்டிங்கிறது ஒரு 2 டைமென்ஷன் LUT. ஸோ இந்த 2 டைமென்ஷன் LUTட்டை ஒரு க்யூப் ஃபைலாக மாற்றணும், அதாவது 3 டைமென்ஷன் LUTட்டாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். இப்போ திரும்பி உங்களோட LUT ஜெனரேட்டருக்குள்ளே போயிருங்க, இங்கே கன்வெர்ட் டு க்யூப்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ டேரெக்டாக டெஸ்க்டாப்புக்கு போய்ட்டு நீங்கள் LUT அப்ளை பண்ணி ஜெனரேட் பண்ணிங்கள்ல, ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஃபியூஷன் மேடுன்னு சொல்லி ஜெனரேட் பண்ணோம்ல, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்து அதாவே ஒரு கன்வர்ஷன் வந்து டன் பண்ணிடும். கன்வர்ஷன் பண்ணி திரும்பி அதே ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கோம். ஒரு க்யூப் ஃபைலாக உங்களுக்கு வந்து மேலே போட்டு வச்சுருக்கோம். ஃபியூஷன் மேட் 1 cube .cube அப்படிங்கிறது ஒரு 2D LUTலேருந்து, இந்த மாதிரி ஒரு 2D LUTலேருந்து ஒரு க்யூப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது அப்படியே வந்து என்னோடய கேமராவில் போட்டால் ஒர்க் ஆகுமா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய ப்ராப்ளம் கொடுக்கும். அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த டைமில் தான் நீங்கள் ஃப்ரீயான ஒரு வெப்சைட்டுக்கு போகணும். ஸோ அந்த வெப்சைட் வந்து லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். color.io அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ ஒரு வெப்சைட். ஸோ இந்த ஃப்ரீ ஆன்லைன் 3D LUT கன்வெர்ட்டர் வச்சு தான் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்ல, நம்ம ஒரு அப்ளை பண்ணி அதை ஒரு அந்த கலர் பேலட்லேருந்து ஒரு க்யூப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். லைட்ரூம்லேருந்து உங்களோட ப்ரீசெட்டை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஜெனிரிக்கான ஒரு க்யூப் ஃபைலையும் நம்ம இதில் வந்து மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கீழே அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் இந்த இடத்துல ஒரு ஒர்க்கிங் ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஆட் LUT லோட் இமேஜ் டிஃபால்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் டிஃபால்ட்டான ஒரு லாக் ஃபைல்னு வச்சுக்கலாம். ஒரு ஆரி கேமராவில் எடுக்கப்பட்ட ஒரு லாக் ஃபைல். ஸோ அதில் வந்து நீங்கள் LUT அப்ளை பண்ணி செக் பண்ணுறீங்க. ஆட் LUT டேரெக்டாக அந்த ஃபியூஷன் மேட் 1 .cube அப்படிங்கிற நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ண ஒரு விஷயம். ஹெச்எல்டி கன்வெர்ட் பண்ணி அதை லைட்ரூம் கொண்டு போய் அந்த லைட்ரூம் கொண்டு போனதுலேருந்து திரும்பி க்யூப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபியூஷன் மேட் அப்படிங்கிற என்னோடய கலர் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரே அண்ட் ப்ளூ அந்த நைட் டோனில் வந்து கொஞ்சம் கூல் எஃபெக்டாக வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ளூ எஃபெக்ட் வந்துருச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டை கிளிக் பண்ணும்போது நார்மலாக இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒயிட் பேலன்ஸ்லாம் ஓகே வச்சுருக்காங்க. ஸோ என்னோட இது அப்ளை பண்ணோன்னா நான் ரெட்டை கொஞ்சம் குறைச்சி ப்ளூவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் என்னோடய கலர் பேலட். ஓகே, இப்போ நார்மலாக இருக்குது. இப்போ அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா அவுட்புட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல தான் ஒரு மேஜிக்கு. உங்களுக்கு எந்த விதமான அவுட்புட் வேணும், சில ஸ்பெசிஃபிக்கான சாஃப்ட்வேர் இருக்குது. ப்ரீமியர் ப்ரோ, டவின்சி ரிசால்வ், அந்த மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது. ஃபோட்டோஷாப், லைட்ரூமுக்குன்னு செப்பரேட்டாக ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு வந்து உங்களுக்கு LUT வேணுமா, இல்லை ஜெனரிக்கான ஒரு க்யூப் LUT வேணுமா, இன்னும் நிறைய ஃபார்மெட்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செலக்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஏகப்பட்டது லோட் ஆகும். ஸோ டவின்சி ரிசால்வ், ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ஃபைனல் கட் ப்ரோ, அவினிட்டி ஃபோட்டோ, டார்க் டேபிள் அப்படின்னு நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் வந்தீங்கன்னா க்யூப் ஜெனரிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். தென் சைஸ்ன்னு இருக்கும். இந்த சைஸ் வந்து என்னென்னா ஒரு டைமென்ஷன். ஒரு க்யூப் ஃபைலுங்கிறது க்யூப் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். அதில் பார்த்தீங்கன்னா ரூபிக்ஸ் க்யூப் இருக்கும்ல, அந்த கலராக சேப்போம்ல, அதில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் 3 வருஷம் இருக்கும். இப்படி 3 வருஷம், இப்படி 3 வருஷம் இருக்கும். அதுதான் 333 க்யூப். ஸோ 3 வருஷம் இருக்கிற ஒரு க்யூப்னு அர்த்தம். ஸோ அந்த லெவலுக்கு நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இருந்தால் போதும். ஸோ இங்கே 64 க்யூப்னு இருக்குது, அதை 33 க்யூப்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதில் அவ்வளோ டீட்டெயிலாம் கொடுத்துட்டே இருக்க முடியாது. அந்த டீட்டெயில் நம்மளுக்கு அவ்வளோவா தேவையும் படாது. 33 க்யூப் அந்த லெவலுக்கு இருந்தாவே போதும். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக திரும்பி அதே இடத்துல நீங்கள் லாஸ்ட்டாக எங்கேருந்து ஃபைலை பிக் பண்ணிங்களோ அதே இடத்துல வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ ஃபியூஷன் மேட் 1 கன்வெர்ட்டட் வித் color.io அந்த வெப்சைட் வச்சு நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணோம்ல, அது அப்படி வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இதை தான் என்னோடய கேமராவில் லோட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் கொஞ்சம் வேறு மாதிரி வந்து எனக்கு ஈஸியாக புரியுற மாதிரி பேர் வச்சு போகிறேன். ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஃபியூஷன் மேட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். பேர் வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோடய கார்டு எஸ்டி கார்டில் வந்து நான் லோட் பண்ண போகிறேன். ஸோ லோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேமராவுக்கு வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ எஸ்டி கார்டில் போட்டு லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணி கேமராவில் போட்டாச்சு. அந்த ஃபைல் அப்படியே கிளிக் அண்ட் ட்ராக் கொடுத்து ரூட் ஃபைல் டேரக்டரியிலே எஸ்டி கார்டு போட்டு கேமரா ஆன் பண்ணிட்டேன்.
Lumix S9 இப்போ கையில் வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு LUT லைப்ரரி அப்படின்னு இருக்குது. இந்த LUT லைப்ரரிக்குள்ளே வந்துட்டு கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட 39 LUTக்கான ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்டில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ஃப்ரீ ஸ்லாட் இருக்கோ அங்கே போங்க. இப்போ எனக்கு செட் 10 அப்படிங்கிற ஸ்லாட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அந்த ஸ்லாட்டுக்குள்ளே உள்ளே போய்ட்டு லோட் லைப்ரரின்னு இருக்குது. LUT லைப்ரரி லோட் பண்ணுறது. லோடு கிளிக் பண்ணனா என்னோடய கார்டை வந்து ரீட் பண்ணி அந்த கார்டில் என்ன இது இருக்குது, டியூப் ஃபைல் என்ன இருக்குது. இப்போ நம்ம ரீசெண்டாக இதில் உள்ளதை அப்படியே ட்ராக் பண்ணி போட்டோம்ல, அதை காமிக்குது பாருங்கள். fusion .tube காமிக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ரீடிங் LUT ஃபைல் கம்ப்ளீட்டட். ஸோ அந்த LUT ஃபைலை ரீட் பண்ணி எங்கே போட்டிருக்கு, செட் 10ங்கிற 10வது ஸ்லாட்டில் கொண்டு போய் வச்சுருக்கு. LUT லைப்ரரியில் 10வது இடத்துல என்னோடய fusion மேடுங்கிற அந்த LUT இருக்குது. அந்த LUT வந்து நான் அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க டேரெக்டாக ஒரு LUT கொடுத்துட்டாங்க. LUT பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஆல்ரெடி ஒரு MirrorME இருக்குது. ஸோ MirrorME கேண்டில் fusion. ஸோ fusionங்கிறத செட்டு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஸோ LUT லைப்ரரியில் இருக்கிற அந்த 10வது இடத்துல இருக்கிற அந்த LUT வந்து நான் இந்த LUTங்கிற பட்டனை யூஸ் பண்ணி நான் டேரெக்டாக எல்லா இதுக்கும் போக முடியும். இப்போ என்னோடய ஃபுட்டேஜ், அது ஃபோட்டோவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும், இந்த fusionங்கிற LUT வந்து டேரெக்டாக என் கேமரா கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட லைட்ரூமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இல்லை ஃபோட்டோஷாப்பில் கேமரா ஃபில்டர்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கலர் ப்ரீசெட்டாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஸோ இந்த LUT ஜெனரேட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணியும், தென் color.ioங்கிற வெப்சைட் இருக்குல்ல, ஸோ color.ioங்கிற இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து இந்த சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க ப்ரீசெட்டாக இருந்தாலும் சரி, நீங்களாகவே ஒரு கலர் கிரேடிங் விஷயத்தை பண்ணாலும் சரி, அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக வந்து உங்களோட கேமராவில், இந்த கேமரா மட்டும் இல்லை, இந்த மாதிரி LUTலாம் எந்தெந்த கேமராவில் LUTலாம் யூஸ் பண்ணலாமோ அந்த கேமராவில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். இந்த கேமராவில் ரொம்ப சிம்பிளாக டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும். LUT லைப்ரரியில் போட்டு ஒரு சிங்கிள் பட்டனில் டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்க்கும் வீடியோஸ்க்கும் நீங்கள் LUT அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஒரு லைட்ரூமில் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து உங்களோட LUTை வந்து கன்வெர்ட் பண்ணி, எப்படி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி கியூப் ஃபைலாக நீங்கள் வேறு இடத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, நீங்கள் வந்து ஒரு LUT ஜெனரேட் பண்ணி இந்த மாதிரி கலர் கிரேடிங் விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வருது. நீங்கள் அழகான கலர் கிரேடிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கலர் கிரேடிங் விஷயத்தை லைட்ரூம்லேயும் ஃபோட்டோஷாப்லேருந்தும் கேமரா ஃபில்டர்லேருந்தும் நீங்கள் வந்து ஒரு கியூப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் வெப்சைட்லேயோ யூடியூப்லையோ நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கலர் கிரேடிங் விஷயத்தை நீங்கள் நிறைய பேருக்கு கொண்டு போகலாம். அதை வச்சு நீங்கள் வந்து மணி மேக்கிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கியூப் ஃபைலை உங்களோட கேமராவில் யூஸ் பண்ணி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மேபி ஏதாச்சும் நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது MirrorME ஸ்டுடியோ. We create one with you. Bye bye.